அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹனி கேக் தான் நான் செஞ்சுருக்கேன். இந்த ஹனி கேக் வந்து நம்ம எப்படி செய்யலாங்கிறது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. தண்ணி இல்லாத ஒரு க்ளீனான பவுலில் வந்து நான் இப்போ அந்த 2 எக்கை வந்து உடச்சி சேர்த்துக்கிறேன். ரூம் டெம்பரேச்சர் அளவுக்கு இருக்கிற மாதிரி சேர்த்துக்கோங்க. ஃப்ரிட்ஜில் இருக்க முட்டையை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு 2 மணி நேரம் வெளியே எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் வந்து இந்த 2 முட்டையை நல்லா வந்து ரிஸ்க் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட பீட்டர் இருந்தால் அதுலேயும் நீங்கள் பீட் பண்ணிக்கலாம். இந்தளவுக்கு நல்லா பீட் பண்ணதுக்கப்புறம் பொடி பண்ண சர்க்கரை வந்து நல்லா வந்து ஒரு அரை கப் வந்து 3 பேட்சாக சேர்த்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு பேட்ச் சேர்த்து நல்லா நான் சர்க்கரை சுகர் வந்து நல்லா கரையிற அளவுக்கு எடுத்துக்கிறேன். நான் வந்து பொடி பண்ண சர்க்கரை தான் சேர்த்துருக்கேன். இதை நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போ 3வது பேட்சாக நான் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா கரையிற அளவுக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா ப்ளஃபியாக வரும். இந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி நான் அடித்ததுக்கப்புறம் இப்போ வந்து ஆயில் வந்து நான் அரை கப் சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப மிக்ஸ் பண்ணணும், பீட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரு 2 மினிட்ஸ் மிக்ஸ் பண்ணால் போதும். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ இதில் வந்து நான் வந்து எசன்ஸ் வந்து ஒரு முடி சேர்த்துருக்கேன், முட்டை ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ட்ரை இன்க்ரீடியண்ட்டை வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கு வந்து நான் ஒரு வடிகட்டி வச்சு என்ன செஞ்சுக்கிறேன், இதை வந்து ஜலிச்சிக்கலாம். 1 கப் அளவு மைதாவும் 1 டீஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடரும் 1/4 பிஞ்ச் அளவு வந்து பேக்கிங் சோடாவும் நான் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா இப்போ வந்து ஜலிச்சு எடுத்துக்கலாம். ரிஸ்க்கு வச்சு இப்போ நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் வந்து மில்க் சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து காய்ச்சி ஆற வச்ச பாலாக இருக்கலாம், அதே சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா அதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓவராக மிக்ஸ் பண்ணணும் அவசியம் இல்லை. இந்த மாதிரி பேட்டர் இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ நான் வந்து எந்த ட்ரேயில் வந்து நம்ம கேக் பண்ணுறோமோ, நான் வந்து 7 இன்ச்சு ட்ரே எடுத்திருக்கேன். அதில் வந்து நல்லா ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு பட்டர் ஷீட் போட்டு அதையும் நான் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதில் வந்து இந்த பேட்டரை வந்து சேர்த்துக்கலாம். இந்த பேன் வந்து ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதில் வந்து நான் சிம்மில் வச்சுட்டு இப்போ வந்து உள்ளே நான் வச்சுக்கிறேன் இந்த ட்ரேவை. இப்போ மூடி 3லேருந்து 35 மினிட்ஸ் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வந்து சைட் பை வந்து இதுக்கு மேலே சுகர் சிரப் சேர்க்கலாம். இப்போ வந்து ஒரு அரை கப் தண்ணிக்கு வந்து 1/4 கப் சர்க்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த சர்க்கரை நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் வந்து ஹனி சேர்த்துருக்கேன். சர்க்கரையும் ஹனியும் நல்லா கரைஞ்சி வந்து நல்ல ஒரு கொதி வந்தோடனே பபுள்ஸ் வந்து நல்ல ஒரு கொதி வந்தோடனே நல்லா ஆஃப் பண்ணி விட்டுறலாம். இந்தளவுக்கு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அதுக்குள்ளே 35 மினிட்ஸில் வந்து கேக் ரெடி ஆகிடுச்சி. இப்போ நம்ம ஆறட்டும். இன்னொரு பாத்திரத்தில் வந்து அந்த சுகர் சிரப்பை வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ நான் ஜாம் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதோட இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா இந்த மாதிரி கரைஞ்சி கொதித்து வந்தோடனே ஒரு வந்து கெட்டி பதம் வந்துடும். இந்த மாதிரி பதம் வந்தோடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கேக் வந்து ஆறிடுச்சு. நம்ம சுற்றி வந்து கேக்கை வந்து நல்லா அழகாக கத்தியால் வந்து கீறி விட்டு அழகாக எடுக்கிறேன் பாருங்கள். இப்போ அடியில் இருக்க பட்டர் பேப்பரை எடுத்துடலாம். இப்போ இது மேலே நம்ம ஃபார்க் ஸ்பூன் வச்சு நல்லா ஹோல்ஸ் போட்டுக்கலாம். கேக் நல்லா ஸ்பான்ச்சியாக சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அதிலேருந்து எடுக்கணும். எல்லா பக்கமும் நல்லா ஹோல்ஸ் போட்டுக்கலாம். அப்போ தான் சுகர் சிரப் வந்து எல்லாம் உள்ளேயும் ஸ்ப்ரெட் ஆகி இறங்கும். இந்த அளவுக்கு நல்லா வந்து ஹோல்ஸ் போட்டதுக்கப்புறம் உள்ளே ஃபஸ்ட்டு வந்து மேலே வந்து சுகர் சிரப் சேர்த்துக்கலாம். இதே மாதிரி எல்லா இடத்துலையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்வீட்னஸ் வேணுமோ அந்தளவுக்கு கொஞ்சம் சுகர் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் நம்ம வந்து படுற மாதிரி நல்லா சுகர் வந்து எல்லாத்தையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். இப்போ மேலே வந்து நான் வந்து
அந்த ஜாமை வந்து நான் ஸ்ப்ரெட் பண்ணி விட்றேன். நாம் சின்ன பிள்ளையில் இருக்கும்போது இந்த பேக்கரிஸில் வந்து இந்த கேக் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்தது, ஹனி கேக்கு. ஆனால் இப்போ வந்து எந்த பேக்கரிஸ்லேயுமே இந்த கேக் வந்து நம்ம பார்க்க முடியல. இதே மாதிரி வீட்டில் நீங்களும் வந்து பசங்களுக்கு பிள்ளைங்களுக்கெலாம் செஞ்சு கொடுங்க ஒரு ஸ்நாக்ஸாக. இதேமாரி கேக்கோட ஃபுல் எல்லா சைடுமே நான் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ இதுக்கு மேலே வந்து டெசிகேட்டட் கோகோனட்டை வந்து நான் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். டெசிகேட்டட் கோகோனட் வந்து ஹோம்மேடாக எப்படி செய்யலாங்கிறது நான் மறக்காமல் வீடியோ வேணும்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் கட் பண்ணி பீஸ் போட்டு எல்லாருக்கும் கொடுத்துட்டோம். எவ்வளோ சூப்பராக அழகாக ஸ்பான்ச்சியாக வந்திருக்கு பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு செஞ்சு கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் சேனலுக்கு மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.